யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் காணப்போவது இயக்குனர் பி. புள்ளையா இயக்கத்தில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் ஆசைமுகம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆசைமுகம் 1965 டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வெளிவந்த படம். புள்ளையா இயக்குனர், சரோஜாதேவி கதாநாயகி. பி. புள்ளையா இயக்கத்தில் ஏற்கனவே மனம்போல மாங்கல்யம், வணங்காமுடி மற்றும் அதிசய திருடன் போன்ற வெற்றி படங்கள் வந்திருக்கிறது. இவர் ஒரிஜினலி தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர். தெலுங்கு திரைப்படத்திலிருந்து தமிழிலும் வெற்றிகரமான தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார். இவருடைய படங்கள்லாம் அந்த காலத்தில் சிறந்த வெற்றி படங்களாக இருந்திருக்கின்றன. ஆசைமுகம் பி.எல். மோகன்ராம் தயாரிப்பில் உருவான படம். இந்த படம் சென்னையில் பாரகன், பிரபாத், சரஸ்வதி, நூர்ஜஹான் ஆகிய திரையரங்கில் வெளியானது. ஆசைமுகம் 1965 எங்கள் வீட்டு பிள்ளை வெளியான அதே வருடம் கடைசி டிசம்பரில் வெளிவந்த படம். டிசம்பர் வெளிவந்த ஒரு சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட் படம், கருப்பு வெள்ளை படம். இந்த படம் சரியான ஓட்டம் ஓடுது. அதுக்கு அடுத்தாப்பில் ஜனவரி 14 66 அன்பேவா வெளியானது. அதையும் தாண்டி இது 63 நாள் வரைக்கும் வெற்றிகரமாக ஓடி வெற்றியை பதிவு செய்தது. இந்த படத்தில் எம்ஜிஆர் ஒரே வேடம் என்றாலும் டபுள் ஆக்ட் மாதிரி தோற்றமளிப்பார். ராமதாஸ் அவருடைய வேடத்தை முகமூடி மூலம் எம்ஜிஆர் மாற்றி அவருக்கு கொஞ்ச காலத்துக்கு நடிப்பார். நம்பியார் தான் இதுக்கு வஜ்ரவேல் அவர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார். படம் விறுவிறுப்பாக போகும். நல்ல விறுவிறுப்பு படம். பாடல்களும் அருமையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம பாட்டுகள் எல்லாமே சூப்பர் பாட்டுகள். என்னை காதலித்தால் மட்டும் போதுமா, இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். இந்த படத்தில் எம்ஜிஆர் மவுத்தார்கன் வாசிக்கிட்டே வருவார். மவுத்தார்கன் வாசிக்கிட்டே அதை கடைசியில் அவர் ஒரிஜினலாக டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மவுத்தார்கனையும் யூஸ் பண்ணுவாங்க. இதில் மிகவும் பிரபலமான பாடல் என்று சொன்னால், நீயா இல்லை நானா நெஞ்ச கதவை கொஞ்சம் திறந்த. எதிர்பார்க்காத வகையில் இந்த படம் அடுத்தடுத்து படங்கள் வராட்ட இந்த படம் நிச்சயம் 100 நாளை தொட்டிருக்கும். 100 நாளை தொட்டிருக்கும். மதுரை தங்கத்தில் வெளியாகி 50 நாளை தாண்டி ஓடிச்சு. மதுரை தங்கத்தில் வசூல்லையும் 4 வாரத்தில் 1 லட்சத்தை தாண்டின படம் இது. 4 வாரத்தில் 1 லட்சத்தை தாண்டி ஒரு சாதனை. அந்த நேரத்தில் 4 வாரத்தில் 1 லட்சம் தொகை மிகப்பெரிய வெற்றி படங்களால் மட்டுமே முடியும். அந்த வெற்றியை ஆசைமுகம் பதிவு செய்திருக்கிறது. ஆசைமுகத்தில் மகத்தான ஒரு பாடல் காட்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அந்த படத்தில் மக்கள் திலகத்தின் தோற்றத்தை பார்த்திங்களா? மக்கள் திலகத்தின் தோற்றம் ஒருவர் பெரிய பணக்காரர் மாதிரி ஒரு தோற்றம். பணக்கார வீட்டு இளைஞன் தான், அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் வருவார். இன்னொருவர் ரவுடி மாதிரி, அதாவது ராமதாஸ் வேலத்தை மாற்றி போட்டுப்பாரா, ரவுடி மாதிரி இருப்பார். அவருக்கு ஒரு காதலி ராமதாஸுக்கு, கீதாஞ்சலி. இவங்களை சுற்றி கதை போகும். அதனால் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது இந்த படம். இந்த படம் வெளியானதுலேருந்து எல்லா தியேட்டர்களையுமே நல்ல 4 வாரங்கள் நல்ல வசூல் அறுவடை பண்ணியது. அதுலேயும் இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை அப்படின்னு ஒரு பாட்டு எம்ஜிஆர் மாறுவேடத்தில், அதே வீட்டுக்குள்ளே மாறுவேடத்தில் கலக்குவார் அவர். அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். இப்போ இன்றைக்கி வரைக்கும் அரசியலுக்கும் அது பொருத்தமாக இருக்கும். காக்கையை பாரு கூடி பிழைக்கும், நம்மையும் பாரு நாடே சிரிக்கும் அப்படின்னு வரும். ஆக அதுவும் அருமையான பாட்டு. அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி டபுள் ஆக்ட் எம்ஜிஆர் மாறுவேடத்தில், வஜ்ரவேல் வேடத்தில் இருப்பார். ராமதாஸ் வேடத்தில் இருப்பார் எம்ஜிஆர். இவர் ஒரிஜினல் எம்ஜிஆர் மாறு வேடத்தில் இருப்பார். இந்த படம் சென்னையில் பாரகன் 63 நாள் ஓடிச்சு. பிரபாத்தில் 56 நாள், சரஸ்வதியில் 49 நாள் ஓடி வெற்றி பெற்றது. நல்ல வெற்றி அது, நல்ல வெற்றி. ஏன்னா அடுத்தாப்பில் அன்பேவா வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. மதுரை தங்கத்தில் 4 வாரத்தில் 1,08,453 ரூபாய் 70 பைசா வசூலாக பெற்று ஒரு சாதனை செய்தது. சரி நேயர்களே, நாம் ஆசைமுகத்தை பற்றி பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் வேறொரு டைரக்டர் இயக்கிய படங்களை பற்றி பார்க்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.